अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாபடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் பற்பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் குறித்து மிக அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே திருவகீந்திரபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியுள்ள தேவநாயகன் என்கிற எம்பெருமான், தெய்வநாயகன் மெய்தகு தெய்வநாயகன் என்று அப்படியே அருளி செய்கிறார் திருமங்கையாழ்வார். அந்த எம்பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது அவனை தெய்வநாயகன் என்கிற திருநாமத்தாலே சொல்லுகிறார். தெய்வநாயகன், தேவநாயகன், தேவநாதன் இதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள். திருவகேந்திரபுரத்திலே மிக மிக ஈடுபாடு உடையவர் வேதாந்த தேசிகன். பல ஆண்டுகள் அந்த திவ்ய தேசத்திலேயே எழுந்தருளியிருந்ததாக அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் அறிகிறோம். இந்த திவ்ய தேசத்திலே தான் அவருக்கு அயக்ரீவ மந்திரம் கூட உபதேசிக்கப்பட்டது என்றெல்லாம் அவருடைய சரித்திரம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தை குறித்து அவர் 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரம். தேவநாயக பஞ்சாசத்தினால் தேவநாயகனை குறித்த 50 ஸ்லோகங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அதிலே 14வது ஸ்லோகம். இந்த 14வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய முழு அழகு, அதாவது பூர்ண சௌந்தர்யம் என்று சொல்லுவார்கள், அந்த அழகை வர்ணிக்கிறார். இந்த அழகு என்கிறது எப்படிப்பட்ட அழகு? எம்பெருமானுடைய அழகு திருமேனி, அதை இந்த 14வது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். பூஷாயுதைரதிகதம் நிஜகாந்திஹேதோः புக்தம் பிரியாபிரனிமேஷ விலோச்சனாபிஹ பிரத்யங்கபூர்ணசுஷமா சுபகம் வபுஸ்தே திருஷ்ட்வா திசௌ விபுதநாத ந திருப்யதோ மே. எம்பெருமானுடைய திருமேனி முதலிலே எப்படிப்பட்டது என்னால், எம்பெருமானுடைய ஆயுதங்கள், ஆபரணங்கள் இவற்றை பற்றி இதற்கு முன் ஸ்லோகத்திலே தெரிவித்தார். 13வது ஸ்லோகத்திலே சேத்தனா சேத்தனங்கள் தான் ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் இருக்கின்றன என்று. அந்த ஆயுதங்களெல்லாம் கூட எம்பெருமானுடைய திருமேனியை அடைவதற்கு எதற்காக என்று பார்த்தால், அது அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய ஒளி, அதை தாங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆயுதங்களும் ஆபரணங்களும் எம்பெருமானுடைய திருமேனியை அடைகின்றனவாம். பூஷாயுதைஹி அதிகதம், பூஷணங்களாலேயும் ஆயுதங்களாலேயும் அதிகதம் அடையப்பட்டதாய் திருமேனி காணப்படுகிறது. எதனாலே? நிஜகாந்திஹேதோஹோ, எம்பெருமானுடைய திருமேனுடைய ஒளியை அவனை அடைந்தால் நாமும் பெறலாமே என்றுதான் அவைகள் உன்னை அடைந்திருக்கின்றன என்கிறார். அதாவது என்னுடைய கருத்து என்ன என்று பார்த்தால், இப்போ நாம் எல்லாரும் ஆபரணங்களை அணிந்து கொண்டால்தான் நமக்கு அழகு. ஆபரணங்கள் இல்லை என்றால் அழகே குறைந்து விட்டது போலத்தான் இருக்கும் அது. ஆனால் பகவானுக்கு அப்படின்னு கேட்டால், பகவானுடைய திருமேனியிலே போய் சேருகிறபடியினாலே தான் அந்த ஆபரணங்களுக்கே அழகு. இல்லையென்னால் அந்த ஆபரணங்களுக்கோ ஆயுதங்களுக்கோ அழகு கிடையாது. அதனால்தான் எம்பெருமானுக்கு பெரிய கட்டியங்கள் தேவிக்கிற பொழுது கூட என்ன சொல்லுவார்கள்? ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்று. ஆபரணத்திற்கும் அழகு கொடுப்பவன் பகவான் தான்
என்று சொல்லுகிறார்கள். ஆபரணத்துக்கு மட்டுமே இல்லை, ஆயுதங்களுக்கும் கூட. திவ்யதேசங்களிலே செல்லுகிறோம், அங்கே எம்பெருமான் அப்படின்னு அழகான சங்கு சக்கரங்களை ஏந்தி இருக்கிறான், ஆபரணங்களை அணிந்திருக்கிறான் என்று பார்த்தால் அந்த சங்கு சக்கரங்கள் அழகாக இருப்பதும் எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கிறபடினால தான். அந்த ஆபரணங்கள் அழகாய் தோற்றுவதும் எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கிறபடினாலே தான். இந்த அபிப்பிராயத்தாலே தான் ஆபரணங்களும் கூட ஆயுதங்களும் கூட எம்பெருமானுடைய திருமேனி எதனாலே அடைந்தனன்னு கேட்டால், பூஷாயுதைஹி அதிகதம் நிஜகாந்திகேதோஹோ, எம்பெருமானுடைய திருமேனியினுடைய ஒளியை நாமும் பெறலாம் என்றுதான் அந்த பூஷணங்களும் ஆயுதங்களும் எம்பெருமானுடைய திருமேனியை அடைந்திருக்கின்றன என்று சொன்னால் அந்த திருமேனி எவ்வளவு அழகானது என்று அது ஒரு விஷயம் சொன்னார். அடுத்தபடி இரண்டாவது பாதத்தில் தெரிவிக்கிறார், புக்தம் பிரியாபிரனிமேஷ விலோச்சனாபிஹி, பிராட்டிமார்களும் கூட அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகானது இடைவிடாமல் அப்படியே அனுபவிக்கப்படுகிறது. கண்ணை கூட இமைக்காமல் அவர்கள் அனிமேஷ விலோச்சனாபிகி, கண்களையும் கூட இமைக்காமல் அந்த தேவநாயகனுடைய அழகை அந்த அந்த எம்பெருமானுடைய அதாவது பிரியைகளான பிராட்டிமார்கள் அவர்கள் அப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். புக்தம் பிரியாபிரனிமேஷ விலோச்சனாபிகி, பிராட்டிமார்களாலே அது இமை கொட்டாமல் அனுபவிக்கப்படுகிறது அந்த எம்பெருமானுடைய திருமேனி என்று சொன்னால் அது எவ்வளவு அழகான திருமேனி. அதுக்கு மேலே அந்த எம்பெருமான் இப்படியெல்லாம் அனுபவிக்கும்படியாக திருமேனியில் என்ன இருக்கிறது? பிரத்யங்க பூர்ண சுஷமாக சுபகம் வபுஸ்தே, ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியாக பிரத்யங்க பூர்ண சுஷமா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மிக்க அழகினாலே ஓரோரு அவயவமும் விளங்குகிறது. சில பேர் மொத்தமாக பார்த்தால் அழகாக இருப்பார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. ஆனால் தனியாக அவர்களுடைய கண்ணை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம், கண் இது மூக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்திருக்கலாம், காது இன்னும் கொஞ்சம் சிறிதாக இருந்திருக்கலாம் என்று ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டி வரும். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனியில் ஓரோரு அவயவமும் அவ்வளவு அழகாக இருக்குது. பிரத்யங்க பூர்ண சுஷமா சுபகம் வபுஸ்தே, அது மிகவும் இனியதாய் மிகவும் அழகாக இருக்கக்கூடியதான உன்னுடைய அந்த திருமேனி என்று சொன்னார். அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அத்தனை அவயவங்கள் அதையெல்லாம் திருஷ்டுவாஹா, என்னுடைய கண்ணாலே நான் சேவித்தேன் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஆனால் திருஷௌ திருப்யத்தோ ந திருப்யத்தோ மே, ஆனாலும் கூட என்னுடைய கண்களுக்கு திருப்தி உண்டாகவே இல்லை. ஐயோ சேவித்து விட்டோம் என்று திருப்தி உண்டாகவில்லை. விபுதநாதா என்று சொல்ல, தேவநாதனே உன்னுடைய திருமேனியை சேவித்தும் கூட சேவித்து விட்டேன் என்கிற திருப்தி உண்டாகவில்லையே எனக்கு, என்னுடைய கண்களுக்கு. ஆழ்வார்கள் கூட அனுபவிக்கிறார்கள், எம்பெருமானுடைய திருமேனி அழகை எத்தனை சேவித்தாலும் திருப்தியே உண்டாவதில்லை. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதோறும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம் என்று சொல்லும்படியாக எத்தனை சேவித்தாலும் அப்பொழுதைக்கப்பொழுது இப்பொழுதுதான் சேவிக்கிறார் போல இருக்கிறது என்று அந்த ஆறாதவமுதம், திருப்தியே உண்டாக்காத ஒரு திருமேனி என்று ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள். அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகனும் அருளி செய்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். இப்படி இந்த திருமேனி அழகை இந்த 14வது ஸ்லோகத்திலே அனுபவித்தவர் அடுத்தபடியாக 15வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட அழகிய அங்கங்கள் தான் அவயவங்கள் தான் உலகங்களையெல்லாம் படைத்தன. இந்த உலகங்களை படைத்தது எதுன்னு கேட்டால் எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்கள் தான் என்று. இதை நான் சொல்லவில்லை, புருஷ சூக்தம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார் 15வது ஸ்லோகத்திலே. வேதேஷு நிர்ஜரபதே நிகிலேஷ்வஜீதம் வியாசாதிபிஹி பகுமதம் தவ சூக்தமர்க்யம் அங்கான்யமூனி பவதஹ சுபகான்யதீதே விஸ்வம் விபோ ஜனிதவந்தி விரிஞ்ச பூர்வம். எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து எல்லாம் உலகங்கள் அனைத்தும் உண்டாயின என்று யார் சொல்லுகிறார் என்னால் புருஷசூக்தம் என்கிற வேத பாகம். புருஷசூக்தம் என்கிறது மிகவும் உயர்ந்த வேத பாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மானவம் என்று உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது வேதத்திலே என்று சொன்னால் அந்த புருஷசூக்தம் தான் மிக உயர்ந்த பாகம் என்று சொல்லுவார்கள்.
அப்படிப்பட்ட அந்த புருஷ சூக்தத்திலே இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த புருஷ சூக்தத்திற்கு என்ன பெருமை என்று சொன்னால் சொல்லுகிறார் பாருங்க, நிகிலேஷு வேதேஷதீதம், சகலமான வேதங்களிலும் ஓதப்பெற்றது என்ற பெருமை அந்த புருஷ சூக்தத்திற்குத்தான் உண்டு என்று சொல்லுகிறார். அதாவது நாம் வேதங்கள் என்னால் 4 வேதங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களிலும் இந்த புருஷ சூக்தம் என்கிற பாகம் இருக்கிறது என்று பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வேதத்திலையும் தனித்தனியான மந்திரங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த புருஷ சூக்தம் மட்டும் 4 வேதத்திற்கும் பொதுவாக இருக்கிறது. ஆனால் அந்தந்த வேதத்திலே சொல்லுகிற பொழுது அந்தந்த வேதத்திற்குரிய ஸ்வரங்களோடு சொல்லப்படுகிறது. அது வேறு விஷயம். ஆக இது என்ன சொல்லப்படும்? வேதங்கள் என்ன சொல்லுங்க? நிகிலேஷு வேதேஷு அதீதம், வேதேஷு நிர்ஜரபதே நிகிலேஷ்வதீதம். எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்ட பாகம் என்று ஒன்று சொன்னால் அது புருஷ சூக்தம் ஒன்றுதான் என்று சொன்னார். அதற்கு மேலே இன்னும் அதற்கு பெருமை என்ன அப்படின்னா, அதை நல்ல வியாசாதிபிகி பகுமதம் தவசூக்தமக்ரியம். வியாசாதிபிகி பகுமதம், வியாசர் முதலானவர்களாலும் இந்த பாகமானது, புருஷ சூக்த பாகமானது மிகவும் கொண்டாட பெற்றிருக்கிறது. அவருடைய பிரம்மசூத்திரத்திலே இந்த புருஷ சூக்தத்தை பற்றி பல விஷயங்களை வேதவியாசர் தெரிவித்திருப்பார். ஆயினாலே வியாசாதிபிகி பகுமதம், வியாசர் முதலானவர்களாலும் மிகவும் கொண்டாடப்பட்டதாக இருக்கக்கூடியது அது எது என்று கேட்டால் அதுதான் அந்த மிகவும் உயர்ந்ததாய் சிறந்ததாய் உள்ள தவசூக்தம், உன்னுடைய சூக்தமான புருஷ சூக்தம் என்று அதை சொன்னார். அது என்ன தெரிவிக்கிறது அந்த புருஷ சூக்தம் என்று சொன்னால், அங்கான்யமூனி பவத சுபகான்யதீதே விஸ்வம் விபோ ஜனிதவந்தி விரிஞ்ச பூர்வம். உன்னுடைய திருமேனி அங்கங்களிலிருந்து தான் பிரம்மா முதலானவர்களெல்லாம் உண்டானார்கள் என்று அது தெரிவிக்கிறது. அதாவது அமூனி அங்கானி, இந்த அவயவங்களிலிருந்து விரிஞ்சபூர்வம் பிரம்மா முதலான தேவர்கள் மற்றும் உலகம் எல்லாம் ஜனிதவந்தி பிறந்தன என்று அந்த புருஷ சூக்தம் சொல்லுகிறது. புருஷ எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து பிரம்மா உதித்தான். சக்ஷோ சூர்யோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாத, சக்ஷோ சூர்யோ அஜாயத முகாதிந்திரச்சாக்னிஷ்ச என்று ஒவ்வொரு வாயோர் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்களிலிருந்து கண்களிலிருந்து இவன் உண்டான சூரியன் உண்டானான், அவனுடைய திருமுக மண்டலத்திலிருந்து சந்திரன் உண்டானான், முகத்திலிருந்து சந்திரன் உண்டானான் என்று இப்படியெல்லாம் அவனுடைய ஒவ்வொரு அவயவத்திலிருந்தும் ஒரு தேவதை உண்டானதாக, உலகம் உண்டானதாக, இப்படி அது புருஷ சூக்தம் தெரிவிக்கிறது. அதனால் கீழ் ஸ்லோகத்திலே 14வது ஸ்லோகத்திலே அந்த அவயவங்களுக்கு உண்டான அழகை தெரிவித்தார். இப்பொழுது 15வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த அவயவங்கள் தான் உலகத்தையே பிறப்பித்தன என்று அந்த ஒரு பெருமையை தெரிவிக்கிறார். அவயவங்கள் வெறும் அழகாக மட்டும் இருந்தால் போதுமோ? அழகாக சில வஸ்துக்கள் மிக அழகாக இருக்கிறது, ஆனால் அதனால் ஒரு உபயோகமும் இல்லை. என்னால் என்ன சொல்லுகிறது? அந்த அழகை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? ஆனால் எம்பெருமானுடைய அந்த திருமேனியினுடைய அழகான அவயவங்கள் உலகத்தை எல்லாம் படைத்தன என்றும் தெரிவிக்கிறார். அங்கான்யமூனி பவதா சுபகான்யதீதே, மிகவும் அழகாயிருக்கக்கூடிய இந்த அவயவங்களிலிருந்து விஸ்வம் விபோ ஜனிதவந்தி, விஸ்வம் உலகமெல்லாம் என்றோ படைக்கப்பட்டது. இதை சொன்னது யார்? இது யார் யார் படைக்கப்பட்டனா விரிஞ்சபூர்வம், பிரம்மா முதலானவர்கள் அத்தனை பேரும் இந்த அவயவங்களிலிருந்து தான் உண்டானார்கள் என்று சொன்னது யார் என்று கேட்டால் தவசூக்தம், உன்னை பற்றி தெரிவிக்கக்கூடியதான் அந்த புருஷ சூக்தம். அந்த புருஷ சூக்தம் எப்படிப்பட்ட பெருமை உடையது? வியாசராலே கொண்டாடப்பட்டது, எல்லா வேதங்களிலும் இருக்கக்கூடியது என்று அப்படிப்பட்ட புருஷ சூக்தத்திலே தெரிவிக்கப்பட்ட உன்னுடைய அவயவங்களுடைய பெருமை இப்படிப்பட்டது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக எம்பெருமானுடைய அவயவங்கள் அழகாயும் இருக்கின்றன, உலகத்தை எல்லாம் படைத்தவையாயும் இருக்கின்றன என்று இந்த 2 ஸ்லோகங்களிலே அனுபவித்தார். இந்த தேவநாயகன் என்கிற எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வைபவம் இது என்று வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ